ஓம் குருவே போற்றி. வெல்கம் டு ஸ்ரீயோகம். இன்றைக்கி நாம் சிறந்த சித்தர் பாடல்கள் வரிசையில் பார்த்திங்கன்னா பராசரர் அப்படிங்கிற ரிஷியோடைய பாட்டு பார்க்குறோம். பராசர மகரிஷி அப்படிங்கிறது இது சித்தர்கள் வரலாறு தாமரை பதிப்பகம் அந்த நூல் இருக்குது. உச்சியெனும் முடியாய் ஓங்காரமாகி, உச்சியெனும் முடியாய் ஓங்காரமாகி அப்படிங்கிறாரு. உச்சியனின் முடியாய் ஓங்காரமாகி உற்ற 5 போதமுமாய் ஒளிவுமாகி அப்படிங்கிறார். உச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பீனியல், தலையுச்சி கிடையாது. உச்சிங்கிறது எப்போவுமே நம்ம முதுகுத்தண்டோட உச்சி, பீனியல் தான் அதோட டாப்பு. அப்போ உச்சி எனும் முடியாயினா ஓங்காரமாகி, அப்போது ஓங்காரங்கிற இந்த ரத்தமாக மாறி அந்த உச்சியுமாகி ஓங்கார வடிவுனா ரத்தம் தான். அப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளட்டுமாகி உற்ற 5 போதமாய் ஒளிவுமாகி, இந்த பஞ்சபோதமாகி அந்த ஒளிவுமாகி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் பார்த்திங்கன்னா, வெளிச்சம் கலர்ஸு இந்த கண்ணில் தெரிகிற அத்தனை கலரும் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபோதத்துடைய கலர்ஸ் தான். இந்த பிரபஞ்சம் பூரா நிறைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சபோதத்துடைய கலர்ஸ் தான். சச்சிதானந்த வடிவாகி மோன சத்குருவால் அறிவிக்கும் தோற்றமாகி அப்படிங்கிற சச்சிதானந்த வடிவாகி. சச்சிதானந்த வடிவுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த உடம்பு தான். இந்த உள்ள இருக்கிற ஹார்மோன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா சச்சிதானந்த வடிவு அப்படிங்கிறதுமே பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் தான் குறிக்கிறாரு. சத்குருவால் அறிவிக்கும் தோற்றமாகி அப்படிங்கிறாரு. இது இந்த சத்குருவால் அறிவிக்கும் தோற்றமாகின்னு பார்த்திங்கன்னா இது இந்த ரகசியத்தை நம்ம பேச அனுமதி கிடையாது. இது முக்கியமான லைனு. இது ஆனால் இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இது சொல்லக்கூடாதுங்கிறனால சொல்ல மாட்டேன். சொன்னோம்னா அறகுறைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெரிஞ்சிட்டு மாதிரி அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. ஃப்ராடு பண்ணுற வேலையில் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அதனால் முடிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டு சொல்ல மாட்டேன், நாம் சொல்லக்கூடாது, அதனால் விட்டுடுவோம். அதனால் பச்சிலையில் துயில் அரியோடு அயனுமாகி, பச்சிலையில் துயிலும் ஹரிங்கிற மகாவிஷ்ணு ஆளிலையில் தூங்குறாரு பார்த்திங்களா, அதே தான் பச்சிலையில் துயில் அரியோடு அயனுமாகி அப்படிங்கிற அந்த முக்கோண வடிவம் உள்ள அந்த இலையில் தூங்குற விஷ்ணு பகவான் அப்படிங்கிறது. முக்கோணங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கருவறை தான் பார்த்திங்கன்னா அந்த தாளமஸ் தான் பார்த்திங்கன்னா முக்கோணம். அங்கே மகாவிஷ்ணு அதாவது பாற்கடலில் அங்கே தான் இருக்காரு. வயிற்றுலையும் பார்த்திங்கன்னா அந்த நீர் தத்துவமாக இருக்கிற மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுடைய தத்துவங்கள் அங்கேயும் இருக்குது. மூலம் பார்த்திங்கன்னா மேலே மூலத்தில் இருக்காங்க. அரியோடு அயனுமாகி இருவருமாகி பரமாகி அண்டரண்டம் பிண்டமாகி அப்படிங்கிற பரமாகி, பரம்ங்கிற சுத்த வெளியாகி அது அண்டரண்ட பிண்டமாகி, பரமாகி அண்டரண்ட பிண்டமாகி அப்படிங்கிறார். அண்டம் பிண்டமாகி அண்டம் பிண்டமாக மாறி இச்சையற்ற பொருளாகி எங்குமாகி, ஏன்னா எங்கும் நிறைந்த இந்த சிவங்கிற பொருள் பார்த்திங்கன்னா அகாரங்கிற எங்கும் நிறைந்த பொருளாக இருக்குது. இந்த இச்சையற்ற பொருளாகி எங்குமாகி, இச்சையற்ற பொருளாகி எங்குமாகி, இச்சையற்ற பொருளாகி எங்குமாகி, எங்கும் நிறைந்த இந்த சிவங்கிற பொருளாகி இளங்கும் பரவெளி ஒளியின் பாதம் காப்பு அப்படிங்கிறது. இது காப்பு பாடல் பார்த்துங்க. பராசரருடைய ஞானோபதேசம் 22 அப்படிங்கிற தொகுப்பில் 1வது பாடல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாடலுக்கு அந்த காப்பு பாடல் போடுவாங்க. மேலவர்களை வணங்கி, பெரியவர்கள் வணங்கி, குருநாதர் வணங்கி, சிவம் சக்தி வணங்கின்னு போடுவாங்க எல்லா சித்தர்கள். அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் வருங்க என்ன முடிக்கிறார் வருங்க, இத்தனையும் சொல்லி அதை எல்லாமா இறைந்த இறைவன் ஓங்காரமாகி உச்சியனும் முடியாய் ஓங்காரமாகி 5 போதம் ஒளிவுமாகி சச்சிதானந்த வடிவுமாகி சத்குருவால் அறிவித்து தோற்றமாகி பச்சிலையில் துயில் அரி சிவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு பரமாகி அண்டவிண்டமாகி இச்சையற்ற பொருளாகி எங்குமாகி எங்கும் நிறைந்த இலங்கு பரவெளியின் ஒளியின் பாதம் காப்பு அப்படிங்கிற. விளங்கும் அதை இலங்குன்னு சொல்கிற இந்த இடத்துல விளங்கும் பரவெளி ஒளியின் பாதம் காக்கு. பரவெளி ஒளி தான் பார்த்திங்கன்னா எங்கும் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது. இது இவ்வளோ பெரிய ரகசியத்தை இப்படி கொடுத்துருக்காரு. பரவெளின்னா பார்த்திங்கன்னா இருட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க பரவெளின்னா இருட்டு, அங்கே வெறும் இருட்டு தான் இருக்குதுன்னு ஒரு சாமியார் இருப்பார், நம்ம குடும்ப சாமியார் இருக்காரு. அவர் அதையே சொல்லுவார் பார்த்திங்கன்னா பரவெளினா இருட்டு தான், அங்கே ஒன்றும் கிடையாது இருட்டு அப்படிம்பாங்க. அப்போ பாருங்கள், இதுக்கு நிறையா விளக்கம் கொடுத்துருக்கோம். ஔவையாருடைய பாடல் பார்த்திங்கன்னா ஔவை திருக்குறள் பார்த்திங்கன்னா அவை குரல் எல்லாம் ஒளி, இந்த பரவெளியோட ஒளியை பற்றியே ஒரு 10 பாட்டு எழுதியிருப்பாங்க, 10 குறள் எழுதியிருப்பாங்க. இப்போ பரவெளி ஒளின்னு ஒன்று இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இலங்கு பரவெளி ஒளியின் பாதம் காப்பு, அந்த ஒளியோட பாதம் காப்பு அப்படிங்கிறது. அந்த ஒளி தான் நமக்குள்ளே தெரிகிற ஜோதியாக தெரிகிற ஒளி. அந்த பரவெளியோட ஒளி தான் நம்ம பயிற்சியில் டெவலப் ஆகும்போது தெரியும் நம்மளுக்கு. அதை உள்ள மனக்கண்ணில் பார்க்க முடியும். அதை தான் அந்த தீபம் பார்க்கறது,
மகர ஜோதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஜோதி தரிசனம் அருட்பெருஞ்சோதி எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான். அப்போ பரவழி வந்து இருட்டுன்னு சொல்கிறது வந்து தப்புங்கிறது நம்ம இந்த பாட்டு மூலம் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து பரவழி ஒளினே கொடுத்துட்டாங்க. அப்போ அங்கே ஒளி இருக்குது, பரவழி ஒளின்னு தனியாக ஒன்று இருக்குது. அதை வந்து பராசர மகரிஷி சொல்கிறது அடுத்த பாடலில் பார்ப்போம்.